ஆக்னே ஸ்கார்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஆக்னி வருது. ஆக்னி வரும்போது செவந்த பழுத்த பழம் மாதிரி தானே வருது. யூசுவலா வந்துட்டு நல்லா ப்ராப்பரா ரெட்டா இருக்கும், சில பேருக்கு பஸ்ஃபில்டா இருக்கும். இதெல்லாம் இருக்கும் போது தோலுக்கு கீழே நடக்கிற இன்ஃப்ளமேஷனால வர சில டேமேஜஸ்னால வர ரெசிடுவல் சேஞ்சஸ் தான் இந்த ஆக்னே ஸ்கார்ஸ் அண்ட் ஆக்னே பிக்மெண்டேஷன். ஒரு டேமேஜ் நடக்குது, அந்த டேமேஜை ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்கின் ஏதோ பாடுபடுது, அந்த பாடுபடும் போது நடக்கிற ஒரு ரெசிடுவல் சேஞ்சஸ் தான் ஆக்னே ஸ்கார். ஸோ இதே தான், திஸ் இஸ் த சேம் திங் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அண்ட் ஆக்னே ஸ்கார். பட் இப்போ சப்போஸ் ஆக்னே வருது, நீங்க போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, போட்டு பிதுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம இருக்கிற டேமேஜஸை விட இன்னும் ஜாஸ்தியா டேமேஜஸை உருவாக்குறோம். ஸோ அதனால இன்னும் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா டேமேஜஸ் வந்துட்டு நடக்க போகுது. அதனால குட்டியா வர வேண்டிய ஸ்கார் ஒரு மைல்டா வர வேண்டிய ஸ்கார் நல்லா உங்களோட கை வண்ணத்தினால பெருசா ஒரு பெரிய வந்துட்டு சைஸ்ல வந்துட்டு வரப்போகுது தான்.